வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாங்கெட் எடுத்து இந்த விண்டோவில் இறங்கிக்கலாம், ஸ்க்ரீன் ஷாட்டையும் எடுத்துக்கலாம். விண்டோவில் இறங்கிட்டு மண்டே தெறிக்க விடுதோம். என்ன செய்ய போகிறோம்? தெறிக்க விடுதோம். தெறிக்க விட்டு அப்படி கொஞ்சம் நேரம் மயக்கம் போடுவான்டா. ஐயோ மிஸ் ஆகிட்டேன். இன்ட்ரோ போட்டு வரேன், நீ பாரு. சரி, இப்போ மேப் எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல. திரும்பி சுற்றிட்டு போய் எடுக்கணும், அதான் எரிச்சல். சரி மேப் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பார்த்துட்டானா நாய் பார்த்து தொலைதியலை. சரி நம்ம இப்போ அந்த வேனில் வைக்க முடியுமா? வச்சிடலாம். ஐயோ கொஞ்சம் பயமாக இருக்குது. முதலே பிடிச்சிட்டானா அவங்களுக்கு வெக்கமாலாம் இருக்கும், மானமே இருக்காது. சரி நான் தப்பாக சொல்லுவேன், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. சரி சினிமா நம்ம வரிசையாக போகலாம். ஸ்டால் போகலாம். ஸ்டால் வந்துட்டேன். இப்போ ஸ்டாலில் நம்மளுக்கு ரெண்டு பொருள் தான் இருக்குது. அதுவும் ஒன்றை வச்சு ஒன்று எடுத்துக்கலாம். அதுவும் ரெண்டுமே ஸ்டாலில் தான் இருக்குது. என்னன்னா இந்த ரூமுக்கு வந்துடுங்க, கேட்டை சாத்திடுங்க. அதில் ஐஸ்கிரீம் கரம் பிடிச்சிரும். டூல் பாக்ஸ் திறந்தீங்கன்னா பில்லர்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கேட்டு திறந்துட்டு போய் கரெக்டாக அங்கே ஒரு ஒயர்னு ஒன்று காமிக்கும். ஆனால் நான் இப்போ செய்ய மாட்டேன். சினிமா போய்க்கலாம். சினிமா போய்ட்டு இன்னும் நிறைய பொருள் எடுக்க வேண்டியது இருக்குது. எடுத்துட்டு அடுத்து அங்கே போவோம். டூல் பாக்ஸ் ஒன்றும் இல்லை, கட் பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்துட்டு இதுக்கே ஒரு அட்லீஸ்ட் 10 நிமிஷம் எடுத்துருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிருவோம். அப்படி வீடியோ தள்ளி விட்டு போயிருப்பீங்க. ஏலியன் வென்ஸையும் கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் ரொம்ப நேரம் கழித்து தான் கண்டுபிடிச்சேன். அது ஒரு 4 நிமிஷம் அந்த மாதிரி. சரி இப்போ இதை வேனில் போட்டு நம்ம இப்போ அங்கே போவோம். அங்கேனா எங்கடா அப்படின்னு கேட்பீங்க. அங்கேனா சர்க்கஸ். வந்தாச்சு, வேனில் போட்டு வந்தாச்சு. சரி இப்போது நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய பொருள் தேவைப்படுது. அது என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேட் ஃபுட்டு, அடுத்து கேஸ் சிலிண்டருன்னு எதுவும் தெரில, அதுவும் மெயின் தான். அடுத்து ஹேங்கர், அடுத்து வேறு ஒரு டோர் நாக்கு. இங்கே தான் கிடைக்கும். இங்கே தானே? ஆமாம் இங்கே தான். இங்கே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு கேட் ஃபுட் தேட வேண்டும். ட்ராயரில் பாருங்கள் இருக்கான்னு. இல்லை, இதில் இல்லை, இதில் இல்லை, இதில் இருக்குது. சரி அப்படி இருக்கட்டும். இங்கே வந்துட்டு சிரிக்கிற சத்தம் கேட்குது கைஸ். சரி இந்த ஹேங்கர் எடுத்துக்கலாம். வந்துட்டான், சோழி முடிச்சிட்டான். சந்துக்குள்ளே பிடிச்சிருவானா? ஐயோ ஐயோ எப்போ போயிட்டான். எதுக்கு போனா ஒன்றுமே புரியல. ஆனால் கதி கலங்க விட்டான். நம்ம இப்போ ஹேங்கர் எடுத்துட்டு மேலே போகணுமே. சரி மேலே போவோம். மேலே போயிட்டு என்ன செய்யணும்னா, நான் தப்பாக பண்ணிடுவேன். ஒன்றுமே இல்லை. சரி நான் அங்கே குதிக்கிறது, நான் கேபிளில் தூங்கிக்கிட்டே இங்கே குதிச்சிட்டேன். அதனால டஸ்ட்பினில் நம்மளுக்கு ஒரு கார்டு தேவை. என்னது ஃபஸ்ட்டு ட்ரீலே கிடச்சிட்டு கைஸ், கார்டு கைஸ். இந்த ரூம்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு இதெல்லாம் ஈஸி சப்ப மேட்டர். இந்த கேமில் வின் ஆகிட்டோம், ஒரு கன்று கிடைக்கும். சுபா சரி அடுத்த வேலையை பார்ப்போம். கேக்கு தேவையில்லாத வேலை. பர்ஃப்யூம் அவன் பேர் என்னன்னு மறந்துட்டு. என்னது அவன் பேர்? இவன் பேர் சார்லி, அவன் பேர் லுசி. இவன் பேர் என்னன்னு தெரியல. I have a rare piece that I found out there. Surely you know what to do with it. If you bring me something pretty, I'll give it to you. Super cool. Sure, I could do something with this. டோர் நாக்கு சொன்னேன்ல, டோர் நாக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல தேவை அப்படின்னு கிடைக்கணும். அவன் வந்துட்டான். சரி அவன் போனதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு காமிக்கேன் கைஸ். வந்துட்டான். இங்கிட்டு இங்கே தான் கடந்தான். ஏலியன் ரின்ஸ்னு ஒன்று போச்சு. சரி வெளியே போய் பார்த்துட்டு வருவோம். நான் போயிட்டான். சரி இப்போ நிம்மதியாக
இருந்துச்சு, எங்கே டோர் நாப்பு ஏலியன் இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டானா விளங்குச்சு போ. சரி இப்போ எடுத்துகிட்டு போய் என்ன செய்ய போகிறேன்னா, நாங்கள் ஒரு டோரை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். அது என்ன டோர்னால் இங்கே தான். இது எப்படி ஓப்பன் பண்ணா, அந்த ரோப் மாதிரி ஹேங்கரில் தொங்கிக்கிட்டே போவோம் கேபிளில். அங்கே போய் அங்கே ஒன்று இருக்கும், அதை காமிக்கலை ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆயிட்டு. சரி இப்போ அதை பற்றி பேசாமல் இந்த இதை எடுத்துரும். இந்த இங்கே இருக்கா கேஸ் சிலிண்டரு, ஸ்க்ரூவை 4 கழட்டி விட்டுறணும். ஸ்மால் கேஸ் சிலிண்டர். சரி ஸ்க்ரூவை 4 கழட்டிட்டு இங்கே ஓடி போயிடுவோம், ஏன்னா வந்துடுவாங்க. சத்தம் வேறு ரொம்ப கேட்டு வந்தாலும் வந்துடுவான், சொல்ல முடியாது. சரி லேடரில் ஏறி இந்த சர்க்கஸ்குள்ளே அந்த இதுக்குள்ளே தாங்க வந்திருப்பேன். அந்த ஹேங்கரில் ஏறி அங்கே ஒரு துணி மாதிரி வித்தியாசமாக இருக்குமோ, கரெக்டாக அந்த இதில் குதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, புசுக்குன்னு உள்ளே போயிருவீங்க. சரி அவன் வராமல் இருந்தால் நல்லது. வந்துட்டான். சரி அவன்கிட்ட மாட்டில் நான் அப்படி கட் பண்ணிட்டீங்க வந்துட்டேன். இதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க கைஸ். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்டு கூட பண்ண மாட்டேங்கிங்க கைஸ். கொஞ்சம் ஆறுதலுக்காக லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் 3 பண்ணுங்க. ஷேர் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் பண்ணால் போதும். டேய் நாளைக்கு இங்கே கடை அப்படின்னு கேட்பீங்க, பண்ணி விட்டு தான் ஆகணும். இல்லாட்டி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஐஸ்கிரீம்காரன் உங்களையும் தீட்டி போயிடும். இதுக்கு தான் தெரியாத எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. போய் இந்த கேண்டில்ஸ் இதை தாங்க சொன்னேன் 2 வேலை இருக்குன்னு. இந்த கேண்டில்ஸ் உள்ள போட்டு இங்கே போயிடும். எங்கே போனோம்? அங்கே போயிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போயிடும். இப்போ எங்கே போனானே தெரியலையே கைஸ். அவன் போயிட்டான். நம்ம இங்கே ஓடி போயிடுவோம். போயிட்டான்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்? சர்க்கஸ் போகிறோம். சர்க்கஸில் போய் நான் ஒன்று தேடுறதுக்கு போனேன், ஆனால் கடைசியில் அது கிடைக்கவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கிடச்சிட்டு. அதான் மறந்துட்டோமே அந்த இதையே. அதான் கேட் ஃபுட்டு கைஸ். இந்த ரூம் தானே? இல்லையே, இன்னொரு இதுன்னு நினைக்கிறேன். கேட் ஃபுட்டு தான் இங்கே இன்னும் எடுக்கலை. அதை எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போகணும். அங்கே தான் பேக் இருக்கான். மேலே தவிர நீ எங்கேனாலும் போகல. அவன் பார்க்காம இருந்தால் நல்லாயிருக்கும். நினச்ச மாதிரியே அங்கேயே நின்றுட்டான். ரிப்பீட் வந்து பார்த்துட்டானா இப்போ ஒரு சுற்றிட்டு அங்கோடி போகணும். சுபா இவன் மட்டும்தான். இவனும் அந்த கோடு போட்ட சட்டையும் இன்னும் தான் மாட்டலை. அவன் பேர் என்னன்னு தெரிலன்னு அவனும் இன்னும் தான் மாட்டலை. அவனுக்கு நம்மளே ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கலாமே. நம்ம இதுக்கு இப்போ மேலே போகிறோம், இல்லை போகணும். சரி அவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு கமெண்டில் சொல்லி விடுங்க. சரி கேட் ஃபுட் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு பார்த்துட்டான்டா சுபா. சரி நம்ம வேனில் ஏறி சிமெண்ட்ரி வந்தாச்சு. அது யார் சிலையும் இல்லை, அவங்க அப்பன் சிலை தான் அது. அவன் கேண்டில் வச்சுருப்பேன். இப்போ அவன் பொறுத்துவான். அதை பார்த்துட்டான், தேவையில்லாத வேலை. அவன் அங்கே தான் போனான். நம்ம விட்டுருந்தா அவனும் பொருத்திட்டு தீப்பெட்டி அங்கே ஒன்று வச்சுருப்பான், சாட்டிட்டு இருந்துக்கலாம். சரி இப்போ நம்ம அது என்னது பொறுத்து தானா பார்த்தீங்களா கைஸ்? சிலிண்டர், ஸ்மால் கேஸ் சிலிண்டர். அதை எடுத்துட்டு இப்போ இந்த பொந்துக்குள்ளே பூந்துட்டு அங்கே போய் ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த உடஞ்சிருக்கும் கைஸ் ஒரு பில்டிங்கில் இதான் அதில் போய் வைக்கணும். அந்த இருக்கா கரெக்டாக அந்த இதில் வைக்கிற மாதிரி இருக்கும். காலம்னா அது என்னது? காலம். காலம். சரி டக்குன்னு இதில் குனிஞ்சு இன்னொரு வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது. கேட் ஃபுட் இங்கே தானே வச்சுருந்தேன். கேட் ஃபுட் சரி இப்போ எடுத்துட்டு அது இந்த ஒரு கேட் வரும் கைஸ். அதுவும் கூட மாட்டக்கூடாதுன்னு இருந்தேன்.
சபா. சரி இங்கேருந்து கொண்டு விட்டுருப்பான். உடச்சிக்கிட்டு எமர்ஜென்சி கீ கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்குன்னு தெரில. எமர்ஜென்சி கீ டூல் பாக்ஸில் இல்லை. வேற இதுக்குள்ளேயும் இல்லை. சரி இதுலையாச்சும் இருக்கான்னு பார்த்தா அதுலேயும் இருக்கு. எமர்ஜென்சி கீ வச்சு ஓப்பன் பண்ணிட்டு டப்புன்னு அங்கே போவோம். எங்கன்னா எங்கே சுடுகாடு. Jay, help me சிமெண்ட்ரி out of தாங்க here, சுடுகாடு. please. சொன்னேன்டா, சொல்லியிருக்க மாட்டேன். சொல்லிட்டேன். கிரேவியார்ட்னாலும் சுடுகாடு தான், சிமெண்ட்ரினாலும் சுடுகாடு தான், சுடுகாடுனாலும் சுடுகாடு தான். சரி இப்போ கேட் ஃபுட்டு நீங்கள் ஒன்று விழுந்து கிடந்துச்சு. அது எங்கே? ஐயோ பக்காயிட்டுன்னு நினைக்கங்க. கேட் ஃபுட்டு விளாடாதப்போ டக்குன்னு வந்துரு. பயமா பார்த்துட்டான்டா. பார்த்துட்டான். கேட் ஃபுட்டு எங்கே? கேட் ஃபுட் எங்கே? அங்கே. ஆமாம் கைஸ் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். தெரில. அதுவான் டவுட்டு தான். இப்போ திரும்பியும் போய் தரணுமே. அங்கேயும் இல்லை. ஐயோ கேட் ஃபுட்டு வந்துடு. உனக்கு கூட கொஞ்சம் இன்னொன்று வேணால் அந்த கேட்டுக்கு போடுதேன். அது அங்கே வந்து அந்த இது ஃபுட்டை மட்டும் திண்டுட்டுனா நல்லா இருக்கும். சரி அவனை அங்கே இது பண்ணிட்டு கொஞ்சம் வந்துட்டேன். கேட் ஃபுட்டு மட்டும் கட்டைக்கிட்டும் இன்னைக்கு இருக்கு. இது என்னது? அதே தாங்க அவளை பார்த்தது கேட் ஃபுட்டு தான் நினைக்கிறேன். சரி இப்போ கல்லரே தரணுமே. கல்லறை எங்கே கல்லறை இந்த இது கேட் ஃபுட்டு ஏன் தெரியுமா இது எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு பூனை உண்டு கைஸ். அது வந்து அவங்க ஓனரோட சிலைக்கு கல்லறைக்கு மட்டும்தான் வரும். அந்த பூனைக்கு இந்த சாப்பாடை வைக்கணும். அதான் இந்த இதை கொண்டு போய்க்கிருக்கேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இந்த இருக்கு பூனை. மியாவ் வந்துரு. மியாவ் வந்துட்டு எங்கேருந்து இருந்துச்சு சரி அழகாக இருக்குது கைஸ். உங்களுக்கு கேட்டு பிடிக்குன்னா எஸ்ன்னு பிடிக்க சொல்லுங்க. டாகி பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்டில் போட்டு விடுங்க. சரிங்களா கைஸ்? பண்ணிடுங்க பார்ப்போம். எனக்கு டாகி தான் பிடிக்கும். ஏன்னா ஒரு இது இருக்குது. நான் இப்போ வந்து சர்க்கஸ்க்கு வந்துட்டேன். வந்து ஒரு ரூம் தரணும் கைஸ். அது இங்கே ரொம்ப நேரமாக தரேன். கிடைக்கவே இல்லை. கடைசியில் ஒன்று ஆகும் பாருங்கள். சரி நான் ஏன் திரும்ப டாக் பிடிக்குங்க. நிறைய வீட்டில் செல்ல பிராணியாக இருக்கும். பூனை அப்படியா? அது வெளிநாட்டு பூனை தான், நல்ல பூனை. அது நம்ம வாங்குறதுக்கு பாக்கெட் பண்ணியிருக்கா. சரி அதை விட்டு சினிமா வந்துட்டேன். ஏன்னா அந்த பூனைக்கு அந்த இது சினிமாவில் தான் இருக்குது. வந்துட்டேன்னா திரும்பி மாட்டிக்கிட்டேன். கடுப்பு. அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த இதை எப்படி உடைக்கணும்னு சொல்லுதேன். அது வந்து அங்கே ஒரு இது பூனை கொண்டு போனதில்ல அந்த ரூம் போங்க. ஒரு கிளாக் மாதிரி இருக்கும். அந்த கிளாக்கை எடுத்துக்கோங்க. அந்த கிளாக்கில் இருந்து ஐயோ ஜஸ்ட் மிஸ் கைஸ் மாட்டியிருப்பேன். எப்போ ஒரு லைஃப் தான் கைஸ். அந்த கிளாக் இருக்கும். அந்த இதை எடுத்துகிட்டு வந்து அந்த சிலிண்டரில் வைங்க. தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்து சிலிண்டரில் வைங்க. கிளாக் அந்த இதை வேற காப்பாத்துருமா அவளை. Charlie, that's Liz, your sister. Yes, it's her. Get it in there. I don't understand how it can happen. Wait, Liz! Hey! Screw this. I love